ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் மினிஸ்ட்ரி யூடியூப் கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் அவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என்னை கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமானவர்களை, கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்ல இரட்சகரை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். இந்த வேளையிலே நம் தியானத்துக்காக யாபேசின் ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இந்த யாபேசின் ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக, அநேகருடைய வாழ்க்கையில் மாறுதலாக, அநேக வாழ்க்கையிலுடைய ஒரு மாபெரும் விடுதலையின் ஜெபமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே நாம் அதை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதை பற்றி அதை பின்தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற போது தேவன் மாற்றங்களை கொடுத்து நம்ம உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உன்னதமான தெய்வமாய் இருக்கிறார். எனவே நாங்கள் 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் கனம் பொருந்தியவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவனீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த யாபேஸ் தன்னுடைய தாய் யாபேஸுக்கு ஒரு பெயரிடுகிறாள். நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர். இப்படிப்பட்ட அநேக விதமான பெயர் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கிறது. அநேகர் முகம் கொடுத்து வந்திருக்கிறோம். சில வேளையில பாருங்க, நாம் தகப்பனை இழந்தவளாய் இருந்தால், தாயை இழந்தவளாய் இருந்தால் அநேகர் அதை சாட்டி இதோ தாயை இழந்தவன் வருகிறான், தகப்பனை திணி வருகிறான், அல்லது போன கணவனை இழந்தவர்களாய் அல்லது மனைவி இழந்தவர்களால் என்று சொல்லி அநேக வார்த்தையினால் காயப்படுத்த நாட்கள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில நான் அநேகரை என்னிடத்திலே வந்து தங்கள் கண்ணீர்களை எங்களோட கண்ணீர்களை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக கடந்து போகலாம். சில தாய் தகப்பன்மார் ஒரு பிள்ளை பிறந்த போது சொல்லுவாங்க, நீ எப்போ பிறந்தாயோ நான் தொழிலிலே இழப்புகள் சந்தித்திருக்கிறேன். சில பேர் நீ எப்போ பிறந்தானோ அப்போ நான் வறுமையில வந்துட்டேன், எப்போ பிறந்தானோ எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் இழந்து போனோம். இப்படிப்பட்ட பலவிதமான பழிச்சொற்கள், இப்படிப்பட்ட பழிச்சொற்களை அநேக சுமந்து வேதனைக்குள்ளாய் கடந்து போவார்கள். இதே போலதான் நான் என்னுடைய வாழ்க்கை, இந்த யாபேசின் இந்த ஜெபத்தை, இந்த பகுதியை நான் தியானிக்கிற போது என்னுடைய வாழ்க்கை இதற்கு முன்பாய் நான் நிறுத்தி இருக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலே எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, 2 பேரையும் நான் இழந்து விட்டேன். எனவே நான் சில உறவினர் வீடுகளில் போகிற போது என்னுடைய செவிப்பட அநேகர் சொல்லி சொன்ன வார்த்தை, இதோ தாயை தின்றவன் வருகிறான், தகப்பனை தின்றவன் வருகிறான். ஏன்னா இந்த வார்த்தை என்னுடைய இதயங்களை காயப்படுத்தின நாட்கள் சிறு வயதிலே. நான் எங்கள் ஊரில் ஒரு கோயில் ஒன்று, அந்த கோயிலில் பல நாட்கள் நான் அழுந்திருக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய சத்தம் எவ்வளவு என்னால் சத்தம் விட முடியும் அவ்வளவு சத்தத்தை அழுதிருக்கிறேன். ஒரு பதிலும் இல்லை. ஆனால் அந்த வேதனை எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட வேதனை நான் சில வேளை சிந்திப்பதுண்டு. ஒரு பெத்த தாயை, நான் உன்னை துக்கத்தோடு பெற்றேன் யாபேஸ் என்று பெயரிடும் போது அவனுக்கு ஒரு பட்ட பெயராய் இது இருந்திருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை யாபேஸ் எந்த ஒரு தன் சிந்தனைக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய இலக்கு, அவன் வேதம் சொல்லுது, அவன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அவன் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து. பாருங்க, இப்படிப்பட்ட பெயர்கள் அவன் துவண்டு போகவில்லை, இப்படி வார்த்தையினால் உடைக்கப்பட்டு போகவில்லை. அவன் ஒரு இலக்கு, தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து. அடுத்த என் எல்லைகளை பெரிதாக்கி. ஆசீர்வாதிக்கிறது மட்டுமல்ல, என் எல்லைகள் எல்லாம் விசாலமாக்கப்பட வேண்டும், என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, நீ கால் மிதிக்கும் இவ்விடங்களையும் நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிக்கட்டான சூழ்நிலை, இப்படிப்பட்ட பாரமான வார்த்தையினாலே, உங்களை பழியின் வார்த்தையினாலே அநேகர் காயப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டிருக்கலாம். உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. யாபேசை போல மனுஷ வார்த்தையை கேட்காதபடி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற மட்டும் எல்லைகளை பெரிதாக்க என்று சொல்லுவான். அடுத்த ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமா இருந்தால் என்னால் முடியாத அந்த கரம் முடிப்பிக்கும். அவருடைய வலக்கரம் நம்மை தாங்கும், அவருடைய வலக்கரம் உயர்த்தும், அவருடைய வலக்கரத்தை நம்மை ஆசீர்வதிக்கும். ஏன்னா கர்த்தருடைய வலக்கரம் நம்மோடு கூட இருந்தால் நம்ம யாரும் அசைத்து போட முடியாது. யாபேசுக்கு தெரியும், அவர் என்னை ஆசீர்வதித்தால் அவர் என்ன எல்லைகளை விரிவாக்க மட்டுமில்லை, அவருடைய கரம் அவரோடு இருக்குமா இருந்தால், தேவ கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இருக்குமா இருந்தால் மாற்றங்கள் வரும், ஆசீர்வாதம் வரும், மேன்மை வரும், உயர்வு வரும், செழிப்பு வரும். இந்த சத்தத்தை கிடைக்க யாராயிருந்தாலும் நீங்கள் இருக்க இடத்துல தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பதிலோடுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆஸ்வதிக்கிற மட்டுமல்ல, எல்லைகளை விரிதாக்குற மட்டுமல்ல, உமது கரம் என்னோடு இருக்கிறது மட்டுமல்ல, தீங்கனை துக்கப்படுத்தாதபடி. இந்த தீங்கன்ற வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையினால் வரும், மனுஷனுடைய செயல்பாடுகளால் வரும்.
மனுஷன் செய்ய ஒவ்வொரு காரியத்தை அவர் மனுஷன் தீங்கினால் நம்மை துக்கப்படுத்துவார்கள், தீமையான வார்த்தையால் நம்மை துக்கப்படுத்துவார்கள், தீமையான செய்களால் நம்மை துக்கப்படுத்துவார்கள், தீமைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் விதைப்பார்கள். அதனால் தான் சொல்லுவேன், யாபேஸ் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் அவமானத்துக்கூடாய் கடந்து போனவர்களாய் இருந்தால் இந்த வேளையில் இந்த நொடிப்பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற போது, உன்னதமான ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனானவர், அவர் ஏழைகளை நேசிக்கிற தெய்வம். கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தரும் நேசிக்கிற கடவுள் நம்முடைய ஆண்டவர். இந்த சத்தத்தை கடவுள் யாரா இருந்தாலும் ஜெபிங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பேர்களை இப்படிப்பட்ட பழிச்சொல்லை சுமந்து பாரத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு நான் அனுதினம் பாதையிலே கடந்து போகிறேன் கவலையோடு இருக்கிற நீங்கள் யாரா இருந்தால் தேவன் எனக்கு ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பிறந்த நிமித்தம் இழப்புகளை சந்தித்த குடும்பங்களா இருக்கலாம், அல்லது அதை பழிச்சொல்களை போட்டு உங்களை காயப்படுத்தின உறவுகளா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற போது, இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவருடைய கரம் உங்களோடு இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாத நடத்த அவரால் மட்டுமே முடியும். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் வேண்டிக் கொண்டான், அதை தேவன் அவனுக்கு அருளினார். பாருங்க, எவ்வளவு உன்னதமான தெய்வம், எவ்வளவு அன்பான தெய்வம், எவ்வளவு அதிசயமான தெய்வம். பாருங்க, ஒரு மனிதன் வேண்டிக் கொள்கிறான், தன் வேதனையின் விளிம்பில் இருந்து கர்த்தர் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறார். இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் உங்களுடைய சத்தம் தேவ செவியிலே விழும், உங்கள் சத்தத்தை அவர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவரை போல உன்னதமான தெய்வம் இல்லை, அவரை போல ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லை, அவரை போல மேன்மையான தெய்வம் இல்லை. எனவே நீங்கள் யாரெல்லாம் துக்கத்தோடு வாழ்க்கையில் கடந்து போகிறீர்களோ, வேதனையோடு கடந்து போகிறீர்களோ, யாபேசை போல ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு வரும், உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு வரும், உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைகள் வரும். எனவே உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிற காரியம், எந்த மனுஷ சத்தத்தையோ எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ உங்களுடைய செவியிலே போடாதீங்க. மனுஷ வார்த்தைகளை தரையிலே விழுத்தும், தேவ வார்த்தைகளை உயர்த்தி கொண்டே போகும். அவன் யாபேஸ் எல்லாவரை எவ்வளவு வேதனையோடு போய் இருக்கலாம், எவ்வளவு துன்பத்தோடு போய் இருக்கலாம், அவனுக்கு இலக்கு தேவன், இலக்கு ஆசீர்வாதம், இலக்கு எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும், இலக்கு தேவ கரவனோடு இருக்கணும், இலக்கு அவன் தீங்கவனை துக்கப்படுத்தாதபடி இருக்கணும். அந்த இலக்கோடு நாளை ஜெபிப்பு மறந்தால் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நிச்சயமாய் உங்களுக்கான பதில் சீக்கிரமாய் வரும். இந்த சத்தத்தை கடக்க நீங்க யாரா இருந்தாலும் உன்னதமான உயிரோடு இருக்கிற வல்லமையான தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்க வேதம் சொல்லுது, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவன் அருளினார். இந்த வேளையினோடு கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த பழிச்சொல்லெல்லாம் மாற வேண்டும், இந்த தீமையான வார்த்தைகள் எல்லாம் மாற வேண்டும், ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையின் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சிறுவயது மேற்கொண்ட பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு நான் ஆண்டவரின் வாழ்க்கைக்குள் பிரவேசித்தாரோ, என்றைக்கு அவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, அன்று முதல் இன்று வரை என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி அவர் கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்க நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாற்றம் வருகிறது, ஒவ்வொரு நாளும் செழிப்புகள் வருகிறது, ஒவ்வொரு நாள் உயர்வு வருகிறது, ஒவ்வொரு நாள் மேன்மை வருகிறது. அதே ஆண்டவர், அதே இரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். இந்த வேளை ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போவதா இருந்தால் என்னை கேளுங்க, ஆண்டவரே இந்த பேர் மாற்றப்பட, இந்த பழிச்சொல் மாற்றப்பட வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதி. என்னோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த தேவனே, வேளையில் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாபேஸ் ஆண்டவரே தன் அநேக துக்கத்தோடு வேதனையோடு கூட இருந்த சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற போது இரவனுக்கு பதில் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லைகளை ஆண்டவரே பெரிதாக்கி ஆண்டவரே நம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே தீங்குகளை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை மனுஷர்கள் போட்ட அத்தனை பழி சொல்களும் அத்தனை அபச்சொற்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லத்தக்க வார்த்தையை கேட்கத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், யாரெல்லாம் வேதனையின் பாதையில் இப்படிப்பட்ட பழிச்சொற்களோடு தாங்க முடியாத வேதனையோடு கடந்து செல்கிறார்களோ, அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், அந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், அந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரட்டும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், எல்லாவற்றிலும் மேலாய் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். யாபேஸ் வேதனையோடு தேவனை நோக்கி ஜெபித்தான், அவன் வேண்டினதை கர்த்தர் அருளினார். அதே தேவன் இந்த சத்தத்தை கொண்டு வாழ்க்கை அருள பண்ணவராயிருக்கார். God bless you.